அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு 2ஆக வெட்டி குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி அது முழுகிற அளவுக்கு ஊற்றி அடுப்பில் வச்சு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். அதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அதுக்கு ஒரு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பச்சை மிளகா இருந்துச்சுன்னா 2 எடுத்திங்கனாவே போதும். உருளைக்கிழங்கு மசாலா காரம் இல்லாமல் தான் இருக்கும். அதில் காரமெல்லாம் போட மாட்டாங்க. ஹோட்டலில் சாப்பிடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதில் காரம் இருக்காது. அப்போ கம்மியாக தான் மிளகா போடணும். இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வெந்து விசிலெலாம் அடங்கினதுக்கப்புறம் சுடு தண்ணியே இருக்கும், அதை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு தோலெலாம் உரித்து மசித்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அது கூட சோம்பு 1/2 ஸ்பூனும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இதை 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் மாதிரியெல்லாம் வதங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாலாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் பாதி தான் வெந்திருக்கும், பாதி தான் வதக்கின மாதிரி இருக்கும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம இந்தளவுக்கு வதக்கினா போதும். இந்தளவு வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளி விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நான் இந்த தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது குழஞ்சி வந்தாவே போதும். இந்த மாதிரி குழஞ்சி வரும்போது நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு மசிச்சது நல்லா மசிச்சிங்கன்னா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரண்டியில் வச்சு மசிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இது 1/2 கிலோவுக்கு சரியாக இருக்கும். வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தியில் உப்பு போட்டு தான் பிணைவோம். அப்போ அதில் உள்ள உப்பு இதில் உள்ள உப்பு 2 சேர்ந்து ஈக்குவல் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. தட்டு வச்சு மூடி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா வெந்து வரும். அது கொதிக்கும் போதே வாசம் வரும். நம்மளுக்கு அந்த ஹோட்டலில் உருளைக்கிழங்கு மசாலா கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வாசம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கோதுமை மாவு பிணைஞ்சிக்கலாம். 2 கப்பு மாவு, அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையணும். ரொம்ப ஒரே முட்டை தண்ணி ஊற்றிட்டு பிணையாதீங்க. அப்போ தண்ணி எச்சா போச்சுன்னா மறுபடியும் மாவு போட்டு பிணையிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றினாவே போதும். நீங்கள் நான் பிணையிறத பொறுத்து பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கனாவே மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தி சுடும்போதும் சாஃப்டாக இருக்கும், அதே டைம் சாப்பிடும்போதும் அது சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை பற்ற வச்சுட்டு சப்பாத்தி சுடுற கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தனியாக மாவு வச்சிட்டிங்கன்னா அந்த உருண்டையை மாவில் துவச்சிட்டு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம மாவு நல்லா ஃபுல்லாக பரட்டி தேய்க்கணும். அப்போ தான் தேய்க்கும்போது ஈஸியாக நல்லா தேய்க்க வரும். கொஞ்சம் மாவு வச்சு தேய்க்கும்போது ஒட்டிட்டு வராது. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவு தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கணும். அடுப்பு மேடையிலையே க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தேய்க்கிறேன். இதில் தேய்க்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் அதில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. அதில் தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சோன்னே இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு திருப்பி ரொட்டேட் பண்ணி விடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த சைடு திருப்பினீங்கன்னா அது முக்கால்வாசி வெந்திருக்கும். பார்த்திங்களா, இது மாதிரி ஃபுல்லாக வந்திருக்கும். கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வரும். அந்த டைமில் நம்ம திருப்பி இந்த சைடு போட்டுக்கலாம். இந்த சைடு போட்டுட்டு வேகலைன்னா திருப்பி இந்த பக்கமே எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எடுத்துகிட்டு கரண்டி வச்சு நல்லா ஓரமெல்லாம் அழுத்தி விட்டிங்கன்னா
அந்த ஓரமெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பக்கம் வெந்துருச்சுன்னா எண்ணெய் போட்டுட்டு கரண்டி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த சப்பாத்தி போட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா ஹீட் எல்லா பக்கம் படும். எல்லா பக்கம் படும்போது அந்த ஓரமெல்லாம் நல்லா வெந்துடும். ஒரு சில சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஓரமெல்லாம் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இது மாதிரி ரொட்டேட் பண்ணி சைட்லலாம் கரண்டி வச்சு அழுத்தி கொடுத்தோம்னா சைட்லலாம் நல்லா வெந்துடும். நடுவில் நல்லா வெந்திருக்கும். சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பியும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிங்கன்னா அது வந்து மேலே எலும்பியும் வராது, அப்படியே வந்து அமுங்கிடும். அதனால் நீங்கள் நல்லா வெந்து புஷ்ஷுன்னு மேலே வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சப்பாத்தி வந்து நான் கோதுமை வந்து அரைச்சி அதுலேருந்து தான் செஞ்சுருக்கேன். இது வந்து ரேஷனில் கிடைச்ச கோதுமை. இந்த கோதுமையை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு 4-5 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிலில் காய வச்சு 2 நாளில் வெயிலில் காய வச்சேன். காய வச்சதுக்கப்புறம் அது கூட 1/4 கிலோ கொண்டக்கடலையும் 50 கிராம் சோயாபீன்ஸும் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை வந்து சலிச்சிட்டு ஒரு பக்கெட்டில் இல்லை சம்படத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து பிணைஞ்சி இது மாதிரி சப்பாத்தி சுட்டுக்கலாம். இது மாதிரி கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸும் போடும்போது நம்ம சப்பாத்தி வந்து கடையில் நம்ம மாவு வாங்கி பிணைஞ்சி சுடும்போது எப்படி வருதோ அதே மாதிரி வரும். கொஞ்சம் கூட அந்த ஒரு கல் மாதிரி நம்ம பிக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கெல்லாம் இருக்காது. நல்லா எப்பவும் போல் நம்ம கடையில் மாவு வாங்கி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போ மாவு கோதுமை கிடைச்சாலும் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இது மாதிரி சப்பாத்தி செய்யுங்க. கடையில் வாங்கும்போது அது வந்து 1 கிலோவே 50 ரூபா என்னமோ வரும். ஆனால் ரேஷன் கடையில் கம்மி விலைக்கு தான் கிடைக்கும். 5 ரூபா இல்லைன்னா 10 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். 3 கிலோ 5 கிலோ கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டேன். இப்போ நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் சப்பாத்தியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நல்லா வரும். உருளைக்கிழங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் உருளைக்கிழங்குல காரமெல்லாம் எதுவும் போடாதீங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அது மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. வெறும் மஞ்சள் பொடி, உப்பு போட்டாவே உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பரிமாறும்போது சப்பாத்தி மேலே வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை வெண்ணெய் ஏதாவது போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.